Hello friends, welcome to my channel. This video sponsored by BuyMote. BuyMoteங்கிறது என்னென்னா ஒரு அமேசிங்கான ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம். நம்ம BuyMoteை அதர் ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்மோட கம்பேர் பண்ணல BuyMoteல ப்ராடக்டோட குவாலிட்டியுமே ரொம்பவும் நல்லாயிருக்கும் அண்ட் ப்ராடக்டோட ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ BuyMoteோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இதுவும் சம்மர் சீசன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஐஸ் தாங்க பண்ண போகிறோம். அதுவும் வாட்டர் மெலனை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்டர் மெலன் ஐஸ் செய்கிறதுக்கு தேவையான வாட்டர் மெலனை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு இதில் பாதி அளவு இருந்தால் போதும். நல்லா வாட்டர் மெலன் பழுத்து இருந்துச்சுன்னா இன்னுமே கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ பழுத்த பழமாக வாங்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துடலாங்க. கட் பண்ண வாட்டர் மெலனை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். வாட்டர் மெலன்லேருந்து விதை எடுக்கணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி அரைச்ச வாட்டர் மெலனை ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். இதை டைரெக்டாக அப்படியே ஐஸ் மோடில் ஊற்றி இது பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நம்ம பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் அடித்து வச்ச வாட்டர் மெலன் ஜூஸ் ஆட் பண்ணி தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவில் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, கட்டி இல்லாத மாதிரி. இப்போ இந்த கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் தண்ணியை நம்ம வாட்டர் மெலன் ஜூஸில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த பாத்திரத்தை அப்படி அடுப்பில் மாற்றி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் லைட்டாக கொதிச்சா போதுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதையே தனியாக எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் மோல்டில் இதையே ஊற்றிடுங்க. நம்ம டைரெக்டாக கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணாமல் பண்ணியிருந்தால் ரொம்ப வாட்டரியாக இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்கும். இந்த மாதிரி மோல்டு ஃபுல்லாக ஊற்றிட்டு நல்லா கேப் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஃப்ரீசரில் ஓவர் நைட் இருந்தால் நல்லதுங்க. இல்லைன்னா ஒரு 6 ஹவர் மட்டும் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 6 ஹவர் கழித்து ஒரு வாட்டரில் அதை டிப் பண்ணி எடுத்துருங்க. மோல்டோட எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் மெலன் ஐஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளான முறையில் நம்ம வாட்டர் மெலன் ஐஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.